அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒவ்வொரு இரவும் நாம் தூங்க செல்வது என்பது ஒரு சிறிய மரணம் போன்றது. அந்த நேரத்தை வெறும் ஓய்வாக கருதாமல் நபிகளார் அவர்கள் காட்டித் தந்த சுன்னத்துகளின்படி அமைத்துக் கொண்டால் நம்முடைய தூக்கமும் ஒரு இபாதத்தாக மாறும் இன்ஷா அல்லாஹ். இன்று இரவு முதல் இந்த 10 முக்கியமான அமல்களை பின்பற்றுவோம். முதலாவதாக உழு செய்தல். தூங்குவதற்கு முன் உழு செய்வது மிகவும் சிறந்த ஒரு சுன்னத்தாகும். உழுவுடன் தூங்குபவர்க்காக ஒரு மலக்கு பாதுகாப்பு வழங்குகிறார். யார் உழு செய்த நிலையில் தூங்குகிறாரோ அவர் விடிய காலையில் எழும்போது அந்த மலக்கு அவருக்காக பாவ மன்னிப்பு தேடுகிறார். நூல் இபன் ஹிபான். நீர் உமது படுக்கைக்குச் செல்ல விரும்பினால் தொழுகைக்கு உழு செய்வது போன்று உழு செய்து கொள்வீராக என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சஹீஹ் புகாரி 247, சஹீஹ் முஸ்லிம் 4884. இரண்டாவதாக படுக்கையை தட்டுதல். படுக்கையில் இருக்கும் பூச்சைகள் அல்லது அழுக்குகளை அகற்ற 3 முறை தட்ட வேண்டும். ஆதாரம்: உங்களில் ஒருவர் தனது படுக்கைக்குச் சென்றால் தனது ஆடையின் உட்பகுதியால் படுக்கையை 3 முறை தட்டி தூய்மைப்படுத்தட்டும். சஹீஹ் புகாரி 6320, சஹீஹ் முஸ்லிம் 2714. மூன்றாவதாக ஆயத்துல் குர்சி ஓதுதல். பாதுகாப்பிற்காக இதை கண்டிப்பாக ஓத வேண்டும். ஆதாரம்: யார் படுக்கைக்குச் செல்லும்போது ஆயத்துல் குர்சியை ஓதுகிறாரோ விடியும் வரை அவரிடம் ஷைத்தான் நெருங்க மாட்டான். அல்லாஹ்விடமிருந்து ஒரு பாதுகாவலர் நியமிக்கப்படுவார். சஹீஹ் புகாரி 2311. நான்காவதாக குல் சூறாக்கள் ஓதி ஊதுதல். இஹ்லாஸ், ஃபலக், அன்னாஸ் ஆகியவற்றை ஓதி உடல் முழுவதும் தடவுதல். ஆதாரம்: நபி அவர்கள் ஒவ்வொரு இரவும் படுக்கைக்கு செல்லும் முன் இவ்விரு கைகளையும் இணைத்து அதில் 3 குல் சூறாக்களை ஊதி தங்களின் உடல் முழுவதும் தடவிக்கொள்வார்கள். சஹீஹ் புகாரி 5017. 1. சூரா முல்க் ஓதுதல். மன்னரை வேதனையிலிருந்து இது பாதுகாப்பு அளிக்கும். ஆதாரம்: குரானில் 30 வசனங்கள் கொண்ட ஒரு அத்தியாயம் உள்ளது. அது அதை ஓதிய மனிதருக்காக பரிந்துரை செய்து பாவங்களை மன்னிக்க செய்கிறது. ஜாமியா அத்-திர்மீதி 2891, அபூ தாவூத் 1400. 3. தஸ்பீஹ் ஃபாத்திமா. சுபஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹு அக்பர் 34. ஆதாரம்: அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் நபி அவர்கள் கூறினார்கள், நீங்கள் படுக்கைக்கு செல்லும்போது இதை ஓதுங்கள், இது உங்களுக்கு ஒரு பணியாளரை விட சிறந்தது. சஹீஹ் புகாரி 3111, சஹீஹ் முஸ்லிம் 2727. 4. வலதுபுறம் சாய்ந்து படுத்தல். வலது கையை முகத்திற்கு அடியில் வைத்து படுத்தல். ஆதாரம்: நபியவர்கள் படுக்கச் சென்றால் தனது வலது கை விரல்களை தனது கன்னத்தின் கீழே வைத்து வலது பக்கமாக சாய்ந்து படுப்பார்கள். சஹீஹ் புகாரி 6314. 1. யா அல்லாஹ், உன்னை புகழ்கிறேன் என துதித்தல். ஆதாரம்: என் இரட்சகனே, உனது பெயராலேயே என் விலாப்பகுதியை படுக்கையில் வைத்தேன், உனது உதவியாலேயே மீண்டும் எழுவேன் என தொடங்கும் துவாவை ஓத வேண்டும். சஹீஹ் புகாரி 6320. 2. தூங்கும்போது ஓத வேண்டிய துவா. ஆதாரம்: அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வ அஹ்யா. அல்லாஹுவே, உன் பெயரால் நான் மரணிக்கிறேன், உன் பெயராலேயே உயிர் பெறுகிறேன். சஹீஹ் புகாரி 6312. சுபஹ தொழுகைக்கு தயாராக உறங்குதல். மறுநாள் சுபஹ தொழுகையை தவறவிடக்கூடாது என்ற எண்ணத்தோடு உறங்குவது ஒரு மூமினின் பண்பு.